ரோகிணியில பிறந்தா சரிங்க மாமனுக்கு ரோதனை ஆமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. நிச்சயமா அது உண்மையா? அதாவதுங்க கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி. அவர் அவங்க மாமா கம்சனை அழிக்கிறதுக்காக பிறந்தவர். அதனால இப்ப ரோகிணியில பிறந்தவங்க எல்லாம் கேட்பாங்க, ரோகிணியில குழந்தை பிறந்துட்டு ஐயோ மாமனுக்கு ஆகாதா, இல்லை அவங்க அம்மா கேட்பாங்க தம்பி இருந்தா அண்ணனுக்கு ஆகாதா, தம்பிக்கு இருந்தா கேட்பாங்க. என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் குண விசேஷங்கள் இதுலயும் இருக்குது. இப்ப இந்த ரோகிணியில ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை ஏதாச்சும் ஒரு கலைத்துறையில வருவாங்க. இசையோ ஓவியமோ நடனோ பாட்டோ அவங்களுக்கு அழகா வரும். அவங்க வண்டி ஓட்டினாலும் அழகா ஓட்டுவாங்க. வண்டி ஓட்டத்துல ஆர்வம் இருக்கும். இதுல பிறந்தவர் தான் இளையராஜா, கொஞ்சம் வாலி, அவங்க எல்லாம் இதுல பிறந்தவங்க. அவங்க எல்லாம் அந்த துறையில அவங்க தான் டாப். அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான நட்சத்திரம். ஏன்னா இந்த உலகத்துக்கே உபதேசம் பண்ணக்கூடிய கிருஷ்ணர் அதுல பிறந்தவர். இவ்வளவு நல்ல விஷயங்கள் அதுல இருக்குது. இது மாமனுக்கு ஆகாதுன்னா ஒரு நட்சத்திரத்துல பிறந்தாலும் ஆகாதுன்னு சொல்ல போறாங்க. ரோகிணியில பிறந்துட்டாரு. ஆனா அவர் பிறந்தது 8வது பிறப்பு. உங்க குழந்தை ரோகிணியில பிறந்து 8வதா பிறந்தா மட்டும்தான் மாமனுக்கு ஆகாது. இதுல எல்லா நட்சத்திரத்திலயுமே மாமனுக்கு ஆகாமலும் இருக்குது. அதனால இதை மட்டும் நம்ம காரணம் எடுத்துக்க கூடாது. அதனால இது உண்மையான அர்த்தங்கள் எப்படின்னா பாதிக்காது.